அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் சொசைட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா டே 2ல் இருக்கோம். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நாம சின்ன வயசுலேருந்து இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவானது பலதரப்பட்ட விஷயங்களில் ஃபேக்டர்ஸில் நாம் வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அதுதான் வந்து மேலோங்கி இருக்குது. அதுதான் வந்து இந்த 75 வருஷ காலம் இந்த டெமோக்ராட்டிக் இந்தியாவை சஸ்டைனபிளாக வச்சுருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ அதை பற்றி தான் நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி? இட் ரெஃபர்ஸ் டு அ கோஎக்ஸிஸ்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள், ரிலீஜியன்ஸ், லாங்குவேஜஸ், எத்னிசிட்டிஸ் அண்ட் சோஷியல் குரூப்ஸ் வித்தின் ஏ காமன் நேஷனல் ஐடென்டிட்டி. அதாவது பலதரப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட, மதங்களை கொண்ட, மொழிகளை கொண்ட இனத்தார்கள் எல்லாருமே நேஷனல் ஐடென்டிட்டி இதை வந்து காமனாக கொண்டு ஒன்றிணைஞ்சு இருக்காங்க இல்லையா, இதை தான் வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் படத்தில் கூட தப்பு தான் பெருசு, இல்லை வந்து பேண்டு தான் பெருசுன்னு ஒரு சின்ன காமெடி சீன் வரும். அப்போ நேஷனல் சாங் ஒன்று ப்ளே பண்ண உடனே எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வந்து சல்யூட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா தேசிய கீதம் பாடும்போது நம்ம வந்து ஸ்டாச்சுவாக இருக்கணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போது வடிவேலர்கள் வந்து சொல்லுவார், அவனும் அடிச்சுக்கிறாங்க ஆனால் தேசம்னு வந்தபோது எல்லாம் ஒற்றுமையாகிடுறாங்களே. இதுதாங்க சிம்பிள் கான்செப்ட். ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்தியாவோட கான்செப்டே அவ்வளோதாங்க. இதை டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்தியா இஸ் ஏ கண்ட்ரி ஆஃப் பெக்யூலியர் பீப்புள். ரொம்ப பெக்யூலியரான பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. வேர் மல்டிபிள் டைவர்சிட்டிஸ் ஹேவ் பிளண்டட் இன்டு ஒன் கம்போசிட் கல்ச்சர். அதான் சொல்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்போசிட் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சராக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. எப்படி? இந்தியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சருங்க. நம்ம எல்லாரும் பல விஷயங்கள் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியான்னு வரும்போது ஒன்றாயிரம். வி ஆர் பெக்யூலியர் பீப்புள். உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அதுதான் வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ என்னென்ன டைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் யூனிட்டின்னு டைவர்சிட்டி சொல்கிறோம். என்னென்ன டைவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணுறோம். ரிலீஜியஸாக மதங்கள் அடிப்படையில் ஹிந்து மதம் இருக்குது, இஸ்லாம் மதம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி இருக்குது, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், இப்படி பலதரப்பட்ட மதங்கள் இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ் மொழிகள் அடிப்படையில் வேறுபட்டு இருக்கும். மொத்தம் வந்து 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் இருக்குது. அட்டவணைப்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் வந்து மொத்தம் 22. தமிழ், பெங்காலி, மராத்தி, ஹிந்தி, இப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. அதுதான் கல்ச்சுரலாக கலாச்சாரமாக நம்ம வேறுபட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், மியூசிக் ஸ்டைல்ஸ், இப்படி நம்ம பார்க்குறோம். இந்திய தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் அப்படின்னா, ஆந்திராவில் போனால் குச்சிப்புடி, இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு நடனமானது மாறிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். இப்போ குஜராத்லேயோ ராஜஸ்தான்லேயோ கர்பா டான்ஸ் இருக்கும். அதே போல் ஃபுட் ஹேபிட்ஸ், தமிழ்நாட்டில் நாம் சாம்பார், இட்லி, வடை இது மாதிரி சாப்பிடுவோம். நார்த் இந்தியாவில் போகும்போது அவங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. இப்படி வெரைட்டியாக வந்து சேஞ்ச் ஆகும். ஜாகிரபிக்கலாக பார்க்கும்போது நம்ம இந்தியா முழுவதும் ஹிமாலயாஸும் இருக்குது, பனிப்பிரதேசமும் இருக்குது, டெசர்ட்டும் இருக்குது, கோஸ்டல் ஏரியாஸும் இருக்குது, ஐலாண்டும் இருக்குது, ரிவர் இருக்குது. இப்படி ஜாகிரபியாக என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம நாட்டிலையும் இருக்குது. அதனால தான் இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம். அது பிறகு எத்தனிக் பல இனத்தார்கள் இருக்காங்க. இண்டோ ஆரியன்ஸ் நார்த் சைடில் இருக்காங்க, திராவிடியன்ஸ் சவுத் சைடில் இருக்காங்க, மங்கோலாய்ட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸில் இருக்காங்க. மங்கோலியர்கள் மாதிரி அவங்களோட ஃபேஸ் வச்சுருக்கோம். முக அனுப்பில் தெரியல இல்லையா, நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். இவங்களாம் நார்த் சைடு, இவங்களாம் சவுத் சைடில் இருக்காங்க, இவங்களாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்காங்க, இப்படி நம்ம பிரிச்சுருக்கோம். இதெல்லாமே வந்து இதனுடைய பல பேசிஸ். அடுத்தது ஃபேக்டர்ஸ் ப்ரொமோட்டிங் த யூனிட்டி. நம்ம வேறுபட்டு இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமையை மேலோங்கி நிற்கும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல இந்தியாவுடைய ஒற்றுமையை இதெல்லாம் வந்து பேஸ். இதனால தான் இந்தியார்கள் நம்ம ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க பாருங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபேக்டர்ஸ் ப்ரொமோட்டிங் த யூனிட்டி. முதல்ல நம்ம பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லுது. கான்ஸ்டியூஷன் சொல்லப்படியே நாம் ஒற்றுமையாக இருக்கோம். செக்குலரிசம், ஈக்குவாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாமே நாம் இந்திய நாட்டுடைய குடிமக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து ப்ரொமோட் பண்ணோம். ஃப்ரீடம் மூமெண்ட், யுனைடெட் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் காலனிசம், காந்திஸ் நன்வயலன்ஸ் யுனைடெட் ஆல் செக்ஷன். பாருங்கள், ஃப்ரீடம் மூமெண்ட்டில் நாம் எல்லாமே வேறுபட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும் 1914, 15, 16 அந்த டைமில் கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்தவரை சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து கூட்டின்னு வர்றாரு. அவர் வந்து பார்த்தா நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் போகிறாரு.
வேறுபட்டு இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைக்கிறாரு. ஒன்றிணைச்சு நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்படின்றாரு. ஒரு நான் வயலன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணதுனால தான் நாம் எல்லாம் ஒன்றா போராடுறதுனால தான் நமக்கு அது கிடைச்சிது. நாமெல்லாம் வேறுபட்டு இருந்தோம்னா நான் பார்த்துருப்போம் 1857 இந்த சிப்பாய் கழகம் வந்திருக்கோம். அப்போ ஏன் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியல? அங்கங்கே நடந்திருக்கோம். அதை நாங்கள் தனித்தனியாக வந்து அட்டாக் பண்ணி அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம எல்லோரும் அந்த டைம்லேயே ஒன்றா சேர்ந்து நம்ம அட்டாக் பண்ணியிருந்தோம்னா அப்பயே வெள்ளைக்காரங்க தப்பிச்சு போயிருப்பாங்க, அவங்கள ஓட விட்டுருக்கலாம். அப்போ அந்த ஒற்றுமை தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அதை சொல்கிறாங்க. காமன் சிம்பிள்ஸ், இந்தியர்கள் நாம வெவ்வேறு இடங்களில் நம்ம வேறுபட்டு இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரே கொடி, நேஷனல் ஃப்ளாக், ஒரே நேஷனல் ஆந்தம், ஒரே சின்னம் இருக்குது, ஒரே மாதிரியான கரன்சி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது எல்லாமே நாம் யூனிட்டியாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா? ஏதாவது ஸ்டேட் இதில் நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்களா? எல்லாருமே அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அது ஒரு காமன் சிம்பிள். ஆல் இண்டியா சர்வீசஸ் அண்ட் ஜுடிஷியரி, இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, இது எல்லாமே ஆல் இண்டியா சர்வீசஸ். இது எல்லாமே இந்த யூனிட்டியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஜுடிஷியரி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நீதிமன்றங்கள் தான் இருக்குது, ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? கர்மான்னு ஒன்று இருக்குது, தர்மான்னு இருக்குது, மோக்ஷம்னு ஒன்று இருக்குது, எல்லா ரிலீஜியஸும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு ஒற்றுமை. இப்போ இந்துக்களாகவே இருந்தாலும் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நேராக தர்காவுக்கு கொண்டு போயிட்டு ஓதி கூப்பிட்டு வருவாங்க. இது நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயங்கள் தான். இல்லை நாங்கள் போக மாட்டோம் நேராக சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் டுகெதர். என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் நாம் செலிப்ரேட் பண்ணுறோம்? நம்ம பல வகையாக வந்து பல ஃபேக்டர்ஸ்னால நம்ம பிரிஞ்சிருந்தாலும் ஒரு திவாலின்னு வந்துச்சுன்னா, ஒரு ஈத், ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு பொங்கல், இதெல்லாமே நாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் கொண்டாடுறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஈத் வந்து நடந்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பாய் கிட்டலாம் வந்து நீங்கள் கறி வாங்கி வந்திருப்பீங்க. நானும் போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன பாய் தரவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பாக்கெட்டுக்கு இன்னொரு 2 பாக்கெட்டாக ஒரு 2 பார்சல் வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இதெல்லாம் நாம் பல வகையாக பிரிஞ்சிருந்தாலும் இந்த ஒற்றுமை தான் நமக்குள்ளே, நம்ம இந்தியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வேறுபட்டு இருந்தாலும் இந்த ஒற்றுமை நமக்குள்ளே எப்பவுமே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது சேலஞ்சஸ் டு யூனிட்டி. இந்த ஒற்றுமைக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, காரணிகள் என்னென்ன, எதுலாம் இந்த சேலஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள், ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள். கம்யூனலிசம், இதை நாடு முழுவதும் நம்ம பார்க்குறோம். டெல்லி ரியோட், ரீசெண்டாக நடந்த 2020 வந்த டெல்லி ரியோட்ஸ், மணிப்பூர் கான்ஃப்ளிக்ட், இன்னமும் அது போயிட்டுருக்கு. இது எல்லாமே இந்த கம்யூனலிசம் வந்து இந்த சேலஞ்சஸை, இந்த யூனிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள். காஸ்ட் பேஸ்ட் வைலன்ஸ், இந்த சாதியில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலித் மேலே நடத்தக்கூடிய அட்ராசிட்டிஸ். அடுத்து ரீஜனலிசம். ரீஜனலிசம்னு என்ன சொல்கிறாங்க? டிமாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஹுட். சில இனக்குழுக்கள் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேட் அந்தஸ்து வந்து கொடுங்க, இல்லை தனி நாடாக வந்து பிரித்து கொடுங்க. இப்போ சீக்கிரங்களாம் வந்து காலிஸ்தான் ஒரு இடம் வேணும்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் தனியாக வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்றாங்க. கோர்காலேண்ட், விதர்பா, இதெல்லாம் வந்து அந்த இனக்குழுக்கள்லாம் தனியாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ரீஜன்லாம் நாம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. லிங்குவிஸ்டிக் சாவனிசம், ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா முழுக்கவே இந்தியை எதிர்த்து நாம் தொடர்ச்சியாக போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்கோம். அந்த ஒரு மைண்ட் செட். அது இருக்குது மாப் லிஞ்சிங் அண்ட் ஹேட் கிரைம்ஸ். இப்போது சோஷியல் மீடியாவை நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக வந்து சென்னையில் கூட ஒரு குழந்தை வந்து அந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் தவறிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அதை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த பெண் மீது சோஷியல் மீடியா முழுக்கவே வந்து நிறைய அப்யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக வந்து அவங்க கூட சொல்ல என்ன ஆச்சு, அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாப் மென்டாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தர் அடித்தார் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க. இப்போ கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல கை தட்டணும் நமக்கு தெரியாது, ஆனால் ஒருத்தர் கை தட்டினா நம்மளும் சேர்ந்து தட்டுவோம். ஸோ இந்த மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடிய, இந்த ஹேட் கிரைம்ஸ் நடக்கக்கூடியதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம இதை இப்போது நம்ம பார்த்துருப்போம். இப்போ மகாராஷ்டிராவில் கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் இருக்கக்கூடாது, பீகார்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டினாங்க. இப்படி இருக்கும்போது ஒற்றுமை இருக்குமா? நமக்கு அதே மாதிரி மைண்ட் செட் வரும் இல்லையா? வடக்க இருந்தால் வடக்கை வந்து நம்ம அடிச்சு எடுத்தணும் அப்படின்னு நார்த் இந்தியன் பீப்புள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதுவுமே வந்து இந்த யூனிட்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ். இதோட வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இப்போது இந்த நேஷனல் இன்டெகிரேஷனை டிபேட்டுக்குள்ளே ஆகிருக்கு. நாடு முழுவதும் ஒரே மாதிரி தேர்தலுக்கு கொண்டு வரணும், ஒற்றுமை இல்லாட்டுன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இல்லை நாங்கள் ஸ்டாண்ட் எடுத்து நிற்போம் அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட் சொல்கிறாங்க. ஏக் பாரத் அந்த ஷேஷா பாரத் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே எதுக்காக? கல்ச்சுரல் யூனிட்டியை கொண்டு வரணுன்றதுக்காக.
இந்தியாவோட G20 பிரசிடென்சி அப்படிங்கிறது 2023 கொண்டு வராங்க. எதுக்காக? இந்தியாவுடைய யூனிட்டியை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக. G20 வந்து இந்தியாவில் நடத்துகிறாங்க. இந்தியாவுடைய அந்த யூனிட்டியை மக்களுக்கு உலகளவில் வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது முதல்ல யாருங்க வந்து காயின் பண்ணார்? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் காயின் த டேர்ம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி? ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அண்ட் ரவீந்திரநாத் தாகூர். இந்த 4 பேரில் யாருங்க? இது சின்ன வயசுல நம்ம படிச்சது தான். ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரியான ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் நம்ம சந்திப்போம். நன்றி.